கோவிலுக்கு போவன் இந்துவாக இருப்பவன் எனக்கு ஓட்டு போட வேணாம் தைரியமா சொல்லுங்க. அதுக்கு சொல்வதற்கு தெம்பு இல்ல, தைரியம் இல்ல, யோக்கியதை இல்ல. அவனுடைய ஓட்டை வாங்கிட்டு ஆட்சியில உட்காந்துருக்கீங்க. மதம் மாத்திக்கிட்டே இருப்பீங்க, பாத்துக்கிட்டே இருப்போமா? மதம் மாத்திக்கிட்டே இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கிறது மத சார்புள்ள தன்மை. அப்படிதான் சொல்றீங்க நீங்க. வேறு மதத்துக்கு போகாதன்னு சொல்றது மத சார்புள்ள தன்மை. ஆகவே யாரும் மலை மேல ஏறி அது எங்க மலைன்னு சொன்னானோ அவன்கிட்ட போய் கேளுங்க. யார் இந்த மாநாடு போடுவதற்காக இந்துக்களுடைய எண்ணங்களை காயப்படுத்தினாரோ அவன்கிட்ட போய் கேளுங்க. இந்துக்கள் ஒன்று சேர்ந்தால் மத சார்பு, இந்து என்று சொன்னால் மத சார்பு, சனாதனம் என்று சொன்னால் மத சார்பு, கோவிலுக்கு போனால் மத சார்பு, பொட்டு வச்சுக்கிட்டா மத சார்பு. பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்றாரு சார் ஒரு எம்பி. பொட்டு வச்ச ஓட்டெல்லாம் பெற்றுக்கொண்ட ஒரு எம்பி பொட்டு வச்சுக்காதுன்னு சொல்றாரு. பொட்டு வச்ச ஓட்டெல்லாம் பெற்ற இன்னொரு எம்பி வந்து கோயிலுக்குள்ள விபூதி அழிச்சிட்டு மேல போறாரு, தொப்பி வச்சுட்டு அங்க போயிருக்காரு. அது மத சார்பு. இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன 6 கண்டிஷன் போடப்பட்ட ஏதாவது ஒரு மாநாட்டை காமிங்க. நீங்க ஏதாவது ஒரு மாநாட்டை நீங்க குறிப்பிட்டு சொல்லிட்டு பாத்துறேன். நான் எல்லா மாநாட்டிலையும் கண்ணு பொத்தாமுதல் பேசாதீங்க சார். வணக்கம். வணக்கம். நேற்று மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்திருக்கிறது. பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டீங்க. அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்பாகவே நீதிமன்றம் ஒரு நிபந்தனை கொடுத்திருந்தது, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் அரசியல் சார்ந்த விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு, தீர்மானமும் நிறைவேற்றிருக்கீங்க. ஏன் நீதிமன்ற உத்தரவை நீங்க பின்பற்றலையா? நீங்க கேட்பது ரொம்ப வினோதமா இருக்கு. இது அரசியல் கட்சி மாநாடு இல்ல. வரக்கூடியவர்கள் பல்வேறு மடாதிபதிகள், இயக்கங்களை சேர்ந்தவர்கள், இந்து இயக்கங்களை சேர்ந்தவர்கள், அதில் பிஜேபியும் ஒரு பார்ட்டிசிபென்ட். டீ கடையில உட்கார்ந்தாலும் அரசியல் பேசுறாங்க. கோவில்ல சாமி கும்பிடுறப்ப கூட அரசியல் பேசுறாங்க. அரசியல் பேசுவது தவறு, அரசியல் பேசக்கூடாது என்று நீதிமன்றம் பச்சையாக, வெளிப்படையாக, நிச்சயமாக கூடாது என்று சொல்லவில்லை. அரசியல் மாநாடாக மாற்றாதீங்கிறது அதனுடைய உட்கருத்து ஒன்று. இரண்டாவது, அடிப்படை உரிமை, பேச்சுரிமை, அடிப்படை உரிமை. நீங்க இந்துக்களுக்கு எதிராக அதை ஒரு ஆயுதமா உபயோகிச்சு நீங்க பண்ணலாம். ஆனா சாதாரண மனிதனுடைய எண்ணத்துல இருக்கக்கூடியதை வெளியே கொண்டு வரக்கூடாது என்பது அரசியல் தான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நீதிமன்றம் அப்படி சொல்லவில்லை, நாங்கள் எதையும் மீறவில்லை. ஒன்று. இரண்டாவது, ஒரு கண்டிஷன் நீங்க சொல்றீங்க, ஒரு கண்டிஷன் அல்ல. இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்பதற்காக அரசாங்கத்திட்ட காவல்துறையில நாங்க போய் கொடுத்த உடனே 52 கண்டிஷன் போட்டாங்க. 52 பேச்சுவாக்குல சொல்லுவோம்ல, 52 கண்டிஷன் போட்டா நாங்க எப்படி செய்ய முடியும்? உண்மையிலே 52 போட்டாங்க. அந்த 52 கண்டிஷன்ல 46 கண்டிஷன்களை மாநாட்டினுடைய ஆர்கனைசர்ஸ் ஏற்றுக்கொண்டார்கள். 6 கண்டிஷன் மட்டும்தான் ஏத்துக்கல. அந்த 6 கண்டிஷன் நீங்க கேட்டீங்கன்னா வேந்து போவீங்க, ஏன் ஏத்துக்கலன்னு சொல்லி. அதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த கண்டிஷன்களை ஏற்றுக்கொண்டோன்னு நாங்க ஒரு சர்க்குலர் போட்டாங்க மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள். இந்த விஷயங்களில் எல்லாம் நீங்கள் போலீஸுக்கு ஒத்துழைக்க வேண்டும். நிறுத்துவாங்க, பேர் கேட்பாங்க, நம்பர் கேட்பாங்க, பர்மிட் கேட்பாங்க, எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. எல்லா விஷயங்களுக்கும் நீங்க பதில் சொல்லணும். நோ கான்ஃபரன்டேஷன்ங்கிற ஒரு சர்க்குலர் போட்ட உலகத்திலே ஏதாவது அமைப்பாளர்கள் இருப்பாங்கன்னா நீங்க பார்த்துக்கவே முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னென்ன 6 கண்டிஷன் போட்டாங்க? 2 வீலர்ல வரக்கூடாது. 2 வீலர்ல வரலன்னா ஏரோப்ளேன்ல வந்து இறங்க முடியும்? 2 வீலர்ல வரக்கூடாது. கார்பரேஷன் பர்மிஷன்மா, எந்த ஒரு விஷயத்துக்கும் போலீஸ் பர்மிஷன் தான், லா அண்ட் ஆர்டர் தான். கார்பரேஷன் பர்சன் புதுசா தேடி கண்டுபிடிச்சாங்க. அதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, 6 குட வீடுனுடைய அந்த கட் அவுட் வைக்க கூடாதான். அது வந்து இந்து HRNCல பர்மிஷன் வாங்கணும். எங்க சாமியை கும்பிடுறதுக்கு எங்கெங்க பர்மிஷன் வாங்கணும்? இது என்ன இது அரேபியாவா, பாலஸ்தீனா? இங்க அதிக கண்டிஷன் போட்டாங்க. இது ஆளுகின்ற அரசு தமிழ்நாட்டினுடைய 7.5 கோடி மக்களுக்குமான அரசா இது? இந்து சமுதாயத்தை அழிச்சே திருந்துகிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காட்டுத்தனமான, மிருகத்தனமான அரசுன்னு சொன்னா அது ஒண்ணும் தப்பு இல்லையே. அடுத்த கண்டிஷன் போட்டாங்க, ட்ரோன் பறக்க கூடாதான். இது என்ன பாகிஸ்தான் எல்லையிலயா இருக்கு? சண்டை எங்கேயா தெரிஞ்சிட போகுதுன்னு மாநாட்டு ஏன் நேரத்தே பாருங்களேன். எந்த டிவியில இந்த மாநாடு கவர் செய்யப்பட்டது? ஏதாவது ஒரு டிவியில கவர் பண்ணப்பட்டதா பாருங்க. ஜனம் டிவியை தவிர எல்லாம் யூடியூபர்ஸ் தான் கவர் பண்ணியிருந்தாங்க. எந்த மாதிரியான ஒரு மாபெரும் இருட்டடிப்பு செய்யப்படுது. இருட்டடிப்பு நீங்க பண்ணீங்க, அதை பத்தி கவலை இல்லை எங்களுக்கு. மக்களுக்கு யாருக்கு தெரியுமோ அத்தனை பேர் போற வரவெல்லாம் பேசுறான் மாநாட்டை பத்தி. நீங்க இருட்டடிப்பு செய்யதான் எங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியை கிடைக்குது. அதனால இப்படிப்பட்ட கண்டிஷன் எல்லாம் போட்டுட்டு கடைசியா இன்னொரு மிக மோசமான கண்டிஷன் போட்டாங்க.
மிக மோசமான. அந்தந்த ஊர் டிஎஸ்பி ஆபீஸ்ல போய் நாம நின்று பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு தான் மாநாட்டுக்கு வரணும். சார், இது எல்லாமே பொதுவா இப்ப அண்மை காலமா நடக்கக்கூடிய மாநாடுகள்ல நீங்க சொல்லக்கூடிய பெரும்பாலான விதிமுறைகள் கொடுக்கப்படுது. அது விஜய் மாநாடா இருக்கட்டும், வன்னியர் சங்க மாநாடா இருக்கட்டும். கான்ஃபரன்ட் பண்றேன் உங்களோட. இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன 6 கண்டிஷன் போடப்பட்ட ஏதாவது ஒரு மாநாட்டை காமிங்க. நீங்க ஏதாவது ஒரு மாநாட்டை நீங்க குறிப்பிட்டு சொல்லிட்டு பாத்துறேன் நான். எல்லா மாநாட்டிலையும் கண்ணு பொத்தாமுதல் பேசாதீங்க. இந்த மாதிரி கண்டிஷன் எங்கேயுமே போடல. ஜெனரல் சார், அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சார், போலீஸ் பர்மிஷன் வந்து கொடுக்கல, போலீஸ் பாதுகாப்பு தர முடியாது, அதனால நீங்க போடாதீங்கன்னு போலீஸ் சொல்லிச்சு. நம்மளுடைய நீதிமன்றத்தில் சொன்ன போலீஸே வேற எங்களுக்கு, நாங்க பாத்துக்கிறோம். நீதிபதி சொன்னார் போலீஸ் இல்லாம எப்படி பண்ணுவீங்க, உள்ளுக்குள்ள ஏதாவது லாட் ஆர்டர் பிரச்சனை தான் நாங்க போலீஸ் அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்றோம்னு சொன்னோம். கடைசியாக ஒரு போலீஸுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா போலீஸ்ன்னு சொன்னாங்க. நாங்க எங்களுடைய நிர்வாகிகளை வைத்து எங்களுடைய வாலண்டியர்ஸை வச்சு ஒரு லாட் ஆர்டர் பிரச்சனை இல்லாம இந்த மாநாட்டம் முடிச்சிருக்கோம். போலீஸே கிடையாது. இன்னும் சொல்ல போனா போலீஸ் டோட்டலா நமக்கு எகென்ஸ்டா இருந்துச்சு. வர வழியில 7 இடம் 8 இடம் 9 இடத்துல செக் போஸ்ட்ங்கிற பேர்ல ஏராளமாக நிறுத்தினார்கள் வண்டியை. நம்பருக்கு பேர் போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் தாமதம். மாநாடு தொடங்கி 3 மணி நேரத்துக்கு பின்னால 16 கிலோமீட்டருக்கு அந்தந்த பாதையில கோயம்புத்தூர் மதுரை டு கோயம்புத்தூர், மதுரை டு திருநெல்வேலி, மதுரை டு சென்னை, மதுரை டு ராமேஸ்வரம் பாதைகள்ல 15 கிலோமீட்டருக்கு வண்டி வரிசையா நின்று உள்ள வரக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 50% பேர் வெளியில ஸ்ட்ராண்டட் வண்டிகள் வாகனங்கள் தடை செய்யப்பட்டன, வரக்கூடாது நிறுத்தப்பட்டன. இதையும் மீறி நடத்தியிருக்கோம் சார். பாகிஸ்தான்ல இல்ல, நாங்க இந்த நாடு வந்து மெஜாரிட்டி இந்து மெஜாரிட்டி நாடு. இது எந்த அளவுக்கு ஒரு மக்கள் நல அரசாங்கம் செயல்பட்டு இருக்குங்கிறத நான் உங்களுடைய நேயர்களுக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அதனால கண்டிஷன் போட்டாங்க எல்லாருக்கும் போடுறாங்கலாம் சொல்லாதீங்க. அப்படி எல்லாம் போடல. இதற்கு மட்டும் போட்டு இதை தடை செய்ய வேண்டும். வெட்ட வெளிச்சமா தெரியலையா உங்களுக்கு? எந்த டிவியுமே கவர் பண்ணல. அதுல இருந்தே தெரியலையா உங்களுக்கு? இது எவ்வளவு தூரம் எத்தடி செய்ய வேண்டும், இது ஆளுங்கின்ற கட்சிக்கு எத்தனை தூரம் பயத்தை உண்டாக்குங்கிறது தெரியலையா? நம்பர் போயிருக்கோம்ல போலீஸ்காரங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு கலங்கிருக்காங்கல்ல, அதனாலதான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆகவே இந்த மாநாடை தடுத்து நிறுத்துவதற்காக செய்யப்பட்ட முயற்சிகள் எல்லாம் தகர்த்தெறியப்படுறதுக்கு காரணம் மக்கள் ஆதரவு வந்தாங்க. இப்ப நீங்க இது ஆன்மீக மாநாடு, முருக பக்தர்களுக்கான ஒரு மாநாடு அப்படின்னு தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க. இந்து முன்னணி ஆர்கனைஸ் பண்ணும்போதும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அந்த மாநாட்டுல இந்துக்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கணும், யாரும் மதம் மாறக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பேசுறீங்களே, எப்படி ஒரு ஆன்மீக மாநாடா இருக்க முடியும்? அப்ப நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதை மாதிரிதான் பேசணும், அப்படிதானே? இந்த நாடு மதசார்பற்ற நாடுன்னு சொல்றீங்கல்ல, மதசார்பற்ற நாட்டுல தொப்பி போட்டு கஞ்சி கொடுத்தா அது மதசார்பு உள்ளது அல்ல. மதசார்பற்ற நாட்டுல சிலுவை போட்டுட்டு சர்ச்சுக்கு போனா அது மதசார்பற்றது அல்ல. ஆனா கோவிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, எல்லாரும் ஒருங்கிணைங்கன்னு சொல்றது மதசார்பு உள்ளது, அப்படிதானே? உங்க மதசார்பற்ற தன்மைக்கு என்ன சார் விளக்கம்? என்ன வந்து அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன? இந்துக்கள் ஒன்று சேர்ந்தால் மதசார்பு, இந்து என்று சொன்னால் மதசார்பு, சனாதனம் என்று சொன்னால் மதசார்பு, கோவிலுக்கு போனால் மதசார்பு, பொட்டு வச்சுக்கிட்டா மதசார்பு. பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்றாரு சார் ஒரு எம்பி. பொட்டு வச்ச ஓட்டெல்லாம் பெற்றுக்கொண்ட ஒரு எம்பி பொட்டு வச்சுக்காதுன்னு சொல்றாரு. பொட்டு வச்ச ஓட்டெல்லாம் பெற்ற இன்னொரு எம்பி வந்து கோயிலுக்குள்ள விபூதி அழிச்சிட்டு மேல போறாரு, தொப்பி வச்சுட்டு அங்க போயிருக்காரு. அது மதசார்பு உள்ளதான் இல்லாதான். என்ன நீதி, என்ன நியாயம், என்ன கேள்வி கேட்குறீங்க? கொத்தடிமைகளா இந்துக்கள்லாம் புரியல சார். இல்ல சார், இப்ப பாஜக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க, அவங்களுடைய பலத்தை நிரூபிக்க மாநாடு நடத்துறாங்கன்னா அதுல பேசக்கூடிய கருத்துக்களை யாரும் கேள்வி எழுப்ப போறது இல்ல. இது முருக பக்தர்கள் மாநாடு, அரசியலுக்கு அப்பாற்பட்ட மாநாடுன்னு சொல்லிதான் இந்த கூட்டம் நடத்தப்படுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பேசுனதுனாலதான் கேள்வி வருது. இதை பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்லல, அந்த இடத்துல பேசும்போது கேள்வி வருது. சார், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. இன்னதான் பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னா தமிழ்நாட்டின் 7.5 கோடி மக்களுக்கு அதே விதியை விதிங்க, எல்லா வழக்குக்காரங்களுக்கும் அதே விதியை விதிங்க. அப்புறமா வந்து எங்கள்கிட்ட கேளுங்க. என்னதான் பேசணும்னு யார்ட்டையும் கேட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. 6 படை வீடு, அதில் திருப்பரங்குன்றம் வந்து முருகனுடைய படை வீடு. 1000 ஆண்டு 2000 ஆண்டு காலமாக இந்த நாட்டுல வேற மதம் வர்றதுக்கு முன்னாலேருந்தே அது முருகனுடைய வீடு. அந்த வீட்டுல மேல வந்து சிக்கந்தர் மலைன்னு ஒண்ணு போட்டுட்டு அதுல போய் சிக்கன் சாப்பிடுறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அதை கண்டிக்கிறதுக்கு நாதி இல்ல, வக்கு இல்ல.
தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு கட்சியும் கண்டிக்கல, எந்த ஒரு மக்களும் கண்டிக்கல. அதை கண்டிப்பதற்காக, அதனால் காயம் ஏற்பட்ட முருக பக்தர்கள் அந்த காயத்தை ஆற்றிக் கொள்வதற்காக ஒரு மாநாடு போட்டா நீங்க அரசியல் பேசுறீங்க சொல்லுவீங்களா? அந்த காயத்தை துடைத்தெறிவதற்காக கன்சாலிடேட் பண்ணா 2 கோடி முருக பக்தர் இருக்காங்க சார் தமிழ்நாட்டுல. தைப்பூசத்திற்கு 6 கோடி வீட்டுக்கு 1.25 கோடி இந்து முருக பக்தர்கள் போறாங்க சார். மீதி இருக்கக்கூடிய காலங்கள்ல ஒரு 3/4 கோடி போறாங்க. அவர்களுடைய மனத்திலே வேல் கொண்டு பாய்ச்சி காய்ச்சி இரும்ப கொண்டு நீங்க எழுப்பீங்க. அதை துடைப்பதற்காக, காயத்தை ஆற்றுவதற்காக ஒன்று சேர்ந்த அரசியல் மாநாடுன்னு சொல்லுவீங்க, கண்டிஷன் போடுவீங்க. இதை எப்படி நீங்க பேசுவீங்கன்னு சொல்லுவீங்க. இது ஓட்டுக்காகன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க. ஆகவே யாரும் மலை மேல ஏறி அது எங்க மலைன்னு சொன்னாலும் அவன்கிட்ட போய் கேளுங்க. யார் இந்த மாநாடு போடுவதற்காக இந்துக்களுடைய எண்ணங்களை காயப்படுத்தினாலும் அவன்கிட்ட போய் கேளுங்க. அதற்கு பரிகாரமாக அதை அந்த காயத்தை ஆற்றுவதற்காக ஒன்று சேர்ந்தால் இந்த மதசார்புள்ள மாநாடு, அது அரசியல் மாநாடு. அப்படிதான் பேசுவீங்களா? ஏற்றுக்கொள்ள முடியாது. பக்தி சார்ந்து பேசலாம், முருகன் புகழ் பாடலாம், அதுல எந்த ஒரு கேள்வி இருக்க போறது இல்ல சார். 2055க்குள்ள இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு பேசுறத நீங்க பக்தின்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க என்ன பண்ணுங்க, இணையதளத்துல போய் பாருங்க. பார்த்துட்டு இந்த நாட்டினுடைய உப்பை தின்னுட்டு, இந்த நாட்டுடைய வளத்தை தின்னுட்டு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும். இந்துக்கள் அல்லாதவர்கள் எங்களுடைய விரோதின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த பேச்சுக்களுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் மதம் மாற்றம் செய்யக்கூடாது என்று என்னுடைய சொந்த இந்துவை நான் அவனுக்கு அறிவுரை கூறுவது, அவன் மீது பாசத்தோடு அவனுக்கு விளக்கம் சொல்லுவது தப்பா? மதம் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருப்போமா? மதம் மாற்றிக்கிட்டே இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறது மதசார்புள்ள தன்மை. அப்படிதான் சொல்றீங்க நீங்க. வேறு மதத்துக்கு போகாதன்னு சொல்றது மதசார்புள்ள தன்மை. அது இந்துக்களுக்கு ஆதரவான விஷயமா? நாங்க அந்த மாதிரி சொல்றதெல்லாம் தவறுங்கிறீங்களா? தயவு செய்து எங்களுக்கு என்ன பாடம் போட்டாதீங்க. மெஜாரிட்டி மக்கள் இந்துக்கள் வாழ்கின்ற நாட்டில் அவர்களா துன்புறுத்தப்படுகிறார்கள், அவமதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் சைட்லைன் செய்யப்படுகிறார்கள். அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மாநாடு போட்டா 1000 கண்டிஷன் பேசி நீங்க பேசுறதுக்கு இதுதான் பதிலான்னு எங்கள்கிட்ட கேள்வி கேட்பீங்களா? கேட்காதீங்க. இதுக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசி இப்படி எங்களை பேச தூண்டினார்களோ அவங்கள்ட்ட போய் பேசு. அவங்கள்ட்ட போய் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறிய, இந்த நாட்டுல இந்து அல்லாதவன் எல்லாம் வெட்டி போடுவேன்னு சொல்றிய, அதெல்லாம் தப்பா ரைட்டான்னு அவன்கிட்ட போய் கேளுங்க. இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கள்ல இருந்து வெளியேறணும்னு தீர்மானம் போட்டிருக்கீங்க. எந்த அடிப்படையில அதை சொல்றீங்க? அதாவது இந்துக்கள் உண்டியல்ல போடுற காசு இந்து கோயில்கள் காசு. 44,000 கோயில்கள் இருக்கு, லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்தை வாரி வழங்குறீங்க வேற ஆளுங்களுக்கு. அந்த நிலத்தை வாரி அரசே அபகரிக்கிறது. அதை பார்த்துருக்கீங்க. ஆளுங்கட்சிக்காரன் அபகரிக்கிறான். என் நிலத்தை நீ அபகரிக்காத, என் சாமிக்காக என் முன்னோர்கள் எல்லாம் எழுதி வச்ச நிலம், அதை அபகரிக்காத, சாமி நிலம் அதை காப்பாத்தணும்னு சொன்னா HRMCல இருந்து வெளியேறுன்னு சொல்றது தப்பா? கோவில் காசு எடுத்து வேறு மதத்துக்காரனுக்கு செஞ்சு நீ மெக்காவுக்கும் மதீனாவுக்கும் போறதுக்கு அதுல பணத்தை கொடுக்குறிய, அது சொல்றது தப்பா? காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு போறதுக்கு அதுல இருந்து காசு எடுத்து கொடுக்கணும் நாங்க சொல்றது அது தப்பா? ஆக இங்க வாழவே கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல, இன்னைக்கு இருக்கிறது அரசாங்கத்துக்கு சொந்தம், அதுல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றது தப்பா? வேற எப்படி இருக்கா? சர்ச்சுகள் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கா? மசூதிகள் இருக்கா? அதெல்லாம் கேளுங்க சார், அதெல்லாம் கேளுங்க. அதெல்லாம் கேட்டு கடைசி கேள்வி என்கிட்ட விசிகா தரப்புல ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த தீர்மானத்துக்கு, இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து விசிகா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த HRNC டிபார்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி கோயில்கள் எல்லாமே பிராமணர்கள் கட்டுப்பாட்டு இருந்தது. HRNC வந்த பிறகுதான் அங்க பட்டியல் சமூகத்தினரும் OBCகளும் கோயிலுக்குள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. HRNC வெளியில போனோம்னு சொல்றது மறுபடியும் பிராமணர்கள் கையில் கோயில்களை ஒப்படைப்பதற்கான ஒரு முயற்சி. அதைத்தான் பாஜகவும் இந்து முன்னணியும் முன்னெடுக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்து முன்னணியிலேயும் பாஜக இருக்கிற 99.9% பிராமணர்கள் அல்ல. தமிழ்நாட்டிலே பிராமணர்கள் 0.001% தான். 0.01% வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணாதீங்க. திருமாவளவன் கோயிலுக்குள்ள போய் என் பொட்டை அழிச்சிங்க, கோயிலுக்குள்ள போய் என் விபூதி அழிச்சிங்க. கோயிலுக்குள்ள எதுக்கு நீங்க போகணும்? கோவில் மீது நம்பிக்கை இருக்கிற ஓட்டு போட்டிருக்கான்ல, அவனையே காயப்படுத்துறீங்க. அவன் ஓட்டு வேண்டாமா? சொல்லுங்க தைரியமா. கோவிலுக்கு போவன், இந்துவாக இருப்பவன் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் தைரியமா சொல்லுங்க. அதுக்கு சொல்வதற்கு தெம்பு இல்ல, தைரியம் இல்ல, யோக்கியதை இல்ல. அவனுடைய ஓட்டை வாங்கிட்டு ஆட்சியில உட்காந்துருக்கீங்க. உன்னுடைய சொந்த தாழ்த்தப்பட்ட சகோதரனுடைய ஒதுக்கப்பட்ட அவனுடைய இடத்தை வாங்கி நீ வேற மதத்துல இருந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்க.
வேற உன்னுடைய வழிபாட்டு முறையெல்லாம் வேற, ஓட்டுக்காக இங்க வரீங்களா? இந்த தீர்மானத்தை பத்தி பேசுவதற்கு யோகியதை இல்லை. தமிழ்நாட்டில் பிராமணர்களை வச்சு இனிமே அரசியல் பண்ணாதீங்க. அவங்க இல்லவே இல்லைங்க. கோயில் இருக்கிற 1-2 ஐயர் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் போய் நீங்க வந்து சடாரியும் இடாரியும் தண்ணி வாங்கி குடிச்சுட்டு அங்க அங்க உங்க கையால வாங்க மாட்டேன்னு சொல்லுங்களேன் பாப்போம். தமிழ்நாட்டில் எத்தனை கோயில்கள் பிராமணர் கையில இருக்கு பட்டியல் போடுங்க. வேலை பார்க்கக்கூடிய சாதாரண ஊழியர்கள் சார் அவங்க. அதற்கு மாற்றாக இன்னைக்கு எக்கச்சக்கமான பேர் பிராமணர் அல்லாதவர்கள் கையில தான் பூசாரிகளாக இருக்கிறார்கள். பல்வேறு லட்சக்கணக்கான கோயில்கள்ல பூசாரிகள் தான் இருக்கிறாங்க. 1-2 மேல தெரிகிற கோயில தான் இந்த ஐயர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட வாங்க முடியாது போய் சொல்லுங்க. நீங்க அந்த தைரியம் இருக்கா அவங்களுக்கு? அவங்களை மந்திரம் கூப்பிடுறதுக்காக வந்து யாகங்கள் நடத்தி அதெல்லாம் படிக்கிறீங்கல்ல. பிராமணர்கள் பேரை சொல்லி ஏமாற்றாதீர்கள். அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் ஆதிக்க சக்தியாக இருந்ததே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. வெக்கமா இல்லை உங்களுக்கு? இல்லாத ஒரு சமுதாயத்தை, எண்ணிக்கையிலே இல்லாத ஒரு சமுதாயத்தை வச்சு இன்னுமே பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்களே. இன்னும் அவங்கள வச்சு அரசியல் பண்ணி யார் நம்புவா? அவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க. பவன் கல்யாண் நேற்று முருக பக்தர்கள் மாநாட்டுல சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டு இருந்தாரு. அதை பத்தி அமைச்சர் சேகர் பாபு கிட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னங்க தொடர்பு? முதல்ல ஒரு தொகுதியில நின்று அவரை ஜெயிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்து பேச சொல்லுங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாரு. சேகர் பாபு ஆந்திரால போய் ஒரு தொகுதியில இருந்து ஜெயிக்கட்டும். சேகர் பாபு ஆந்திராவை கடக்காம நேரம் வந்து மகாராஷ்டிராவுக்கும் டெல்லிக்கும் போகட்டும். சேகர் பாபு தமிழ்நாட்டினுடைய எல்லையை விட்டு போக மாட்டேன், கேரளாவுக்கு போக மாட்டேன், கர்நாடகாவுக்கு போக மாட்டேன், தெலுங்கானாவுக்கு போக மாட்டேன், டெல்லிக்கு போக மாட்டேன், இதெல்லாம் வேறு நாடுகள், நான் இங்கே தான் இருப்பேன். அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் எனக்கு வேண்டாம், அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய வருமானம் எனக்கு வேண்டாம், அந்த பகுதியிலிருந்து இங்கே வரக்கூடிய யாத்திரிகள் வேண்டாம், அதனால வருமானமே வேண்டாம், என்னுடைய அத்தனை வியாபார தொடர்புகளும் வேற மாநிலங்கள் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்ப பவன் கல்யாண் வர வேண்டாம். இந்தியா ஒரே நாடு. இதில் மாநிலங்கள் ஆட்சிக்காக பிரிக்கப்பட்டது. இங்க வரக்கூடாது, அங்க வர சொல்லுது. அரசியல் சாசனத்தின்படி வர உங்களுக்கு உரிமை கிடையாது. பேசாதீங்க. யாரையோ ப்ளீஸ் பண்ணுவதற்காக பேசாதீங்க. தமிழ்நாட்டின் எல்லையை கடந்து போவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. உரிமை இல்லை, எனக்கு இல்லை, நான் போக மாட்டேன்னு சொல்லுங்க, அப்புறமா பேசுங்க. பிஜேபிக்குள்ள நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில நயினார் தன்னுடைய பலத்தை காண்பிப்பதற்காக நடத்திய மாநாடு தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டால் பாஜகவுக்கு சட்டமன்றத்துல எந்த ஒரு இடமும் கிடைக்க போறதில்லை. முதலமைச்சர் 0 தான் 2026 பிஜேபிக்கு பரிசாக தரப்போறாருன்னு சேகர் பாபு அவரோட பேட்டியில சொல்லியிருக்காரு. கொத்தடிமைகள் தான் அதிகமா கூக்குரல் போடுவாங்க. வீட்டுக்கு போகக்கூடிய கொத்தடிமைகள், அவங்க வீட்டுல பாத்திரம் தைக்கிறவங்க, இப்படிலாம் தைரியமா சொல்லுவேன். அதெல்லாம் செஞ்சுதான் அந்த போஸ்ட்ல இருக்காரு அவரு. யாரும் திருப்தி பண்ண பேசுறாரு. ரூம்ல டேபிள் டாப் போட்டு எழுதக்கூடிய எழுத்தாளன் கூட, பத்திரிகையாளன் கூட இந்த விவரமா எழுதுவான். அது கூட இல்லை அவங்களால. இந்த கொத்தடிமைகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. எத்தனை கட்சி மாறினாரு, எதனால அவர் இப்ப பதவியில இருக்காரு. பட்டையை போட்டுக்கொண்டு சாமி முன்னால கீழே கடந்து அந்த ஜெயிக்க வச்சுட்டு நாங்க சாமியை கும்பிட்டு வந்து இங்க பின்னாலேயே குழி பறிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நீங்க எல்லாம் இந்த கொத்தடிமைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி உங்களுடைய பாசஸை வந்து நீங்க திருப்திப்படுத்துறது. கொஞ்சம் மூளையை ஊற்றி மாத்தி யோசிங்க. மாத்தி யோசிச்சுட்டு எல்லாம் பேசுங்க. அரசியல் சாசனமே தெரியாதவர், அரசியல் அறிவே இல்லாத ஒரு மந்திரி, கோயில்ல சாமி இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரி, இதெல்லாம் தமிழ்நாட்டின் தலையெழுத்து. இறுதியாக ஒரு கேள்வி சார், உங்க கூட்டணி கட்சியினுடைய முக்கியமான தலைவரான எடப்பாடி பழனிசாமி உங்க மாநாட்டில் கலந்துக்கல, அதுவும் ஒரு விமர்சனமா மாறி இருக்கு. நான் இதை கம்பேர் பண்ண போறது இல்லை சார். எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறோம். எச்சப்பட்ட வராங்க, வாழ்த்து தெரிவிச்சுட்டாரு, வரல. வாழ்த்து தெரிவிச்சாச்சு, வரல. வாழ்த்து தெரிவிச்சார், வரல. நீங்க பெரிய தலையங்கமா போடுங்க. பிஜேபிக்கு அதிமுக இடையில கூட்டணியில பெருசல் போடுங்க, சந்தோஷமா போட்டுங்க. உங்களுக்கு என்ன ஏதோ ஒண்ணு போடணும், அதனால ஏன் வரலங்கிற கேள்வியை கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. சந்தோஷம். நன்றி சார்.